இன்னைக்கு நம்ம வீட்டில் மேங்கோ ஸ்மூத்தி டேஸ்டியாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதோட தோலை பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஸ்லைஸை வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை தோலை எடுத்துட்டு அதையும் நம்ம மாம்பழம் மாதிரி பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம். மாம்பழத்தையும் இந்த மிக்ஸி ஜாருக்குள்ள போடலாம். போடும்போது மெதுவாக போடுங்க. அப்புறம் அது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்த வாழைப்பழத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ப சர்க்கரை அதையும் நம்ம இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு திக்கான ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சோம்ல, அதில் 2 கிளாஸ் பால் ஊற்றுங்க. பால் ஊற்றி அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மேங்கோ ஸ்மூத்தி முடிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இந்த ஸ்மூத்தி மேலே தூவி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் போட்டு குடிக்க பிடிக்கும்னா ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். ஐஸ்கிரீம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். ஐஸ்கிரீமில் போடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ ஸ்மூத்தியோட டேஸ்ட்டை அது இன்னும் எடுத்து கொடுக்கும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் ஐஸ்கிரீமும் சர்க்கரையும் இல்லாமல் கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம இது மேலே லைட்டாக சப்ஜா விதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்ட்ராவை உள்ளே வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். சம்மர் டைமில் கிட்ஸுக்கெலாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். GKS சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.